Hello guys, welcome to channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem When God First Made a War. Author name Charmaine de Souza. இவங்க 1955 பாம்பேல பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு இந்தியன் போயட் அண்ட் பெர்ஃபார்மரும் கூட. இவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் மோஸ்ட்லி போல்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட் தீம்ஸாக இருக்கும். உமன்ஹுட், செக்ஷுவாலிட்டி, ரிலீஜியன் அண்ட் சோஷியல் ஹைப்போக்ரஸியை மையமாக வச்சு தான் இருக்கும். Now let's get into the poem When God First Made a War. இங்க ஓர் அப்படின்னா செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு அர்த்தம். கடவுள் முதலா ஒரு ஓரை கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்றாருன்னா ஷார்ப், ஃபிளெக்சிபிள் அண்ட் ஸ்மூத்தா கிரியேட் பண்றாராம். எந்த அளவுக்கு ஷார்ப் அப்படின்னா உல்ஃபுடைய அலறல் சத்தம், அந்த ஹவுலிங் சவுண்ட் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றாராம். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா ஒரு பொலிட்டிஷியனுடைய ரூல்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக. இந்த இடத்துல சொசைட்டியை மாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. தட் இஸ் பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக க்ரியேட் பண்ணுறாராம். அண்ட் எந்த அளவுக்கு ஸ்மூத் அப்படின்னா கிலத்தினுடைய பிளேட்ஸ், கிலத்தின் அப்படின்னா அந்த காலத்துல மரண தண்டனை எல்லாம் கொடுக்கும் போது தலையை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியை தான் கிலத்தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பிளேட்ஸ் எந்த அளவுக்கு செம்ம ஷார்ப் அண்ட் ஸ்மூத்தா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தா கிரியேட் பண்ணி மென் கிட்ட கொடுக்குறாராம். கொடுத்துட்டு இப்படி ஒரு ஆல்மைட்டி ப்ராடை உங்க கையில கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். ஸ்டான்ஸா 2. இப்போ இந்த ஓர் மென்னை பார்த்து என்னை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீஸ் அ செக்ஸ் ஒர்க்கர் இல்லையா. ஸோ இவங்களை பார்க்க நிறைய மென் வருவாங்க டு ஸ்லீப் வித் ஹர். அப்படி வரக்கூடிய மென் யாருமே இவங்க ஞாபகம் வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கக்கூடியவங்க இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடென்டிட்டியே கிடையாதான். இந்த ஊரை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்களால வெளியே போய் சொல்லிக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரயில்வே ட்ராக் மாதிரி மோனோட்டோனஸாக இருக்காங்களாம். ரயில்வே ட்ராக் என்ன பண்ணும், அதுக்கு மேலே ட்ரெயின் போயிட்டே இருக்கும், ஒரே வழி தான் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வராங்க போகிறாங்க, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்னோட லைஃப்பும் அதே மாதிரி தான் இருக்குது, மோனோட்டோனஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 3. அவங்களோட பாடி எப்படி இருக்குது அண்ட் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நிறைய திங்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இது கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு காஞ்சு போன வைக்கோல் கூட கம்பேர் பண்றாங்க. காஞ்சு போன வைக்கோல் எப்படி ட்ரையா இருக்கோ அந்த மாதிரி தான் இவங்களோட பாடி இருக்கான். ஒரு காலத்துல ஒரு கிரீன் லீஃப் எவ்வளவு பசுமையா கிரீனிஷா இருக்கும் அந்த மாதிரி பசுமையா இருந்துதான் அந்த விண்டுடைய ஃபோர்ஸை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு பலன் உள்ளதா இருந்துதான். இங்க விண்டுடைய ஃபோர்ஸ்னு எதை மென்ஷன் பண்றாங்கன்னா நம்ம சொசைட்டி. இந்த சொசைட்டி ஒரு செக்ஸ் ஒர்க்கரை எப்படி பார்க்கும்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த விண்டுடைய ஃபோர்ஸை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு திறன் இருந்துதான். பட் இப்போ அந்த விண்டுடைய ஃபோர்ஸை தாங்க முடியாம உடஞ்சி கீழே விழுந்து ட்ரை ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டான்ஸா 4ல கேட்டுடைய லாஸ்ட் லைஃப் கூட கம்பேர் பண்றாங்க. யூஸ்வலி பூனைக்கு 9 லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படியாவது வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு லைஃப் விட்டா இன்னொரு லைஃப் அப்படி போய் கடைசியாக தான் 9th லைஃப்க்கு இருக்குமா. அந்த மாதிரி தான் இவங்களும் அவங்களுடைய 9th லைஃப்ல எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு இந்த லைஃப்ல ஒரு ஓரா வேற வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஒரு சிங்கிங் ஷிப். ஒரு கப்பல் முழுகிறதுக்கு முன்னாடி முழுக போகுது அப்படின்னு ஒரு கேப்டனுக்கோ இல்லை அங்கே இருக்க பயணிகளுக்கோ தெரியறதுக்கு முன்னாடி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அந்த ரேட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கப்பலை விட்டு வெளியேறிடுமா. அந்த மாதிரி தான் இவங்களோட பாடி ஆகிய ஷிப் முழுக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ரேட் ஆகிய மென் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களை விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்படிதான் என்னோட லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இவங்க லைஃப போர்க்களத்துல இருக்கக்கூடிய கேனான் கூட கம்பேர் பண்றாங்க. இந்த கேனான்ல லோடட் கன்னுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஒரு எம்டி கன்னுக்கு இருக்காது. அது அலட்சியமா தான் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு எம்டி கேனனை எப்படி அலட்சியமா பார்க்குறாங்களோ அப்படிதான் இந்த ஓரையும் பார்க்குறாங்களாம். அந்த வார்ஃபீல்ட்ல இருக்கும் போது அந்த மென் என்ன பண்றாங்கன்னா அந்த கன்னை லோட் பண்ணி அதை யூஸ் பண்றாங்க. பட் அதே மென் என்னுடைய லைஃப் அப்படின்னு வரும்போது என்னோட பாடியை ஒரு பேரன் கேனன் மாதிரி தான் பார்க்குறாங்க, அலட்சியமா தான் பார்க்குறாங்க, ஏன்னா ஒரு ஓரா மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரூஷாக் டெஸ்ட் எடுத்தா தான் எவ்வளோ லோன்லியா இருக்கேன், தனிமையில கவலையில இருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்றாங்க. ரூஷாக் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். ஒரு பேப்பர்ல இங்கு தெளிச்சு விட்டுட்டு அதை பத்தி அந்த பேஷண்ட்டை பேச சொல்லுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இருந்து அவங்களுடைய
பர்சனாலிட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு டெஸ்ட்டை இவங்களுக்கு எடுக்கும் போது இவங்க எவ்வளோ லோன்லியாக இருக்காங்க, எவ்வளோ கவலையில் தனிமையில் இருக்காங்கன்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரூஷாக் டெஸ்ட் எடுக்கும் போது லோன்லியாக லூமிங்காக இருக்காங்களா, அந்த லோன்லினஸை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா செலிபேட்ஸ் உடைய ஃபைனல் ஏமன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. செலிபேட்ஸ் அப்படின்னா லைஃப் லாங் மேரேஜ் பண்ணிக்காம தனியாகவே இருக்கிறவங்க. அவங்களுடைய ஃபைனல் ஏமன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய லோன்லினஸ் அண்ட் கவலை எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 5ல இவங்க பாடியை ஒரு காஃபன் பாக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. காஃபன் பாக்ஸ்க்குள்ள அந்த பாடியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக அந்த ஆணி வச்சு அடிப்பாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கும், டேப் டேப் அப்படின்னு. அந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியில இருந்து எந்த சத்தமும் காஃபன் பாக்ஸ்குள்ள கேட்காது, காஃபன் பாக்ஸ்குள்ள இருந்தும் எந்த சத்தமும் வெளியே வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட பாடி இருக்கா, அந்த காஃபன் பாக்ஸ் மாதிரி தான் அவங்களோட பாடி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி தான் அவங்க சொசைட்டி கிட்ட இருந்து விலகி இருக்காங்களாம். அது மாத்திரம் இல்லாம அவங்களோட பாடியை, இந்த ஊருடைய பாடியை பார்த்து அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய கக்கோல்ஸ் அப்படின்னா தன்னுடைய ஸ்பௌஸை ஏமாத்திட்டு இந்த ஊர்கிட்ட வரவங்க. ஸோ அப்படி வரவங்க எல்லாம் அந்த ஊருடைய பாடியை பார்த்து சைலண்டா ஷ்ரிங்க் ஆகுறாங்களாம். அவங்களால வெளிப்படையா அதை காமிச்சிக்க முடியாது, ஏன்னா வெளியே சொல்ல முடியாது இல்லையா, நான் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால வெளிக்காட்டாம சைலண்டா ஷ்ரிங்க் ஆகுறாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ் இடியட்ஸ், அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மற்றவங்க இவங்கள தள்ளி வைக்கிறாங்களாம், இவங்களை நெக்லெக்ட் பண்றாங்க, யாரும் சரியா பேசுறது இல்லை. பட் இவங்க கூட ஒரு சின்ன பண்ணணும், இவங்க கூட இண்டல்ஜ் ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கு மட்டும் they are ready to do it அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க தன்னைத்தானே தன்னோட பாடியை மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சின் அப்படின்னு சொல்றாங்க. சைலண்டா தப்பு பண்ணிட்டு தன்னைத்தானே வெளியே போய் நல்லவங்களா காமிச்சுக்கிறாங்களாம். பட் இவங்க மட்டும் ஒரு ஓரா புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்டான்ஸா 6 இதுல 2 biblical ஸ்டோரிஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரியில ஆடமுடைய டெம்டேஷனை ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அந்த சோர்ஸ் கூடைய இந்த ஊருடைய பாடியை கம்பேர் பண்றாங்க. செகண்ட் காயின் அண்ட் ஏபிள். காயினுக்கு ஏபிள் மேல போறாம, ஸோ அதனால அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு ஏபிளை கொன்னுடுவான். ஸோ அந்த கல்லு கூட இவங்களோட பாடியை கம்பேர் பண்றாங்க. ஸ்டான்ஸா 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் கடவுளும் என்னை தேடி வருவாரு, அப்போ அவரும் மற்ற மென் மாதிரி கியூல தான் நிக்கணும், அந்த லைன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளும் ஒரு மேல் டாமினேட்டிங் சொசைட்டியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா மென் இன்னும் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்கறாங்களாம். கடவுளும் அவங்க கேட்ட வரத்தை கொடுக்கறதா சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காங்க. இதுல காடும் ஒரு மேல் டாமினேட்டிங் சொசைட்டியுடைய கேட் கீப்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓர் கிரியேட் ஆகிறதுக்கு சொசைட்டி தான் காரணம், அவங்களோட இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சொசைட்டி தான் அவங்கள தள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓர் கிரியேட் ஆக மென் ஆஃப் த சொசைட்டி தான் காரணம், அதே சொசைட்டி தான் அந்த ஓரை கிரிட்டிசைஸும் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.